நம் தாயும் தந்தையும் பிறந்த உடனேயே இந்த உலகத்தை காட்டுகிறாள். இதுதான் உலகம், இது உன் அப்பா, இது உன் அத்தை, இது உன் தாத்தா, இது உன் பாட்டி, இது உன் மாமா, இப்படித்தான் நம் பெற்றோர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் உலகத்திற்கு நம்மை இவன் சீமான், இவன் பிரபாகரன், இவன் பகத்சிங், இவன் சுபாஷ் சந்திர போஸ், இவன் காமராஜ், இவன் முத்துராமலிங்க தேவர், இவர் வ.உ.சி என்றெல்லாம் உலகத்திற்கு நம்மை அடையாளம் காட்டுகிற பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். கிரேக்க வீரன் அலெக்சாண்டர், அவனுடைய அப்பன் பிலிப்ஸ் பெருமன்னன். என்னப்பா அதாவது பிலிப்ஸ் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் மக்களுக்கு பிரித்து கொடுக்குறான், அவன் செல்வங்களை எல்லாம் பிரித்து கொடுக்குறான். அப்போ மக்கள் கேட்குறாங்க, அலெக்ஸ் பிலிப்ஸ் என்ன இந்த வேலையை பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏன்? என் மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கல்வி கற்றுக் கொடுக்குறதா ஒத்துக்கிட்டான். நான் என் அலெக்ஸுக்கு பாடம் நடத்துறேன்னு ஒத்துக்கிட்டான். அதை விட எனக்கு உலகத்திலே சிறந்த செல்வம் ஒன்றும் இல்லை, அரிஸ்டாட்டில் என் மகனுக்கு ஆசிரியராக போகிறான் அப்படிங்கிறான். அப்போ உலகத்தில் ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் என் மகனை உருவாக்க போகிறான், எனக்கு எதுக்குடா செல்வம்னு எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுத்து விட்டான் பிலிப்ஸ். அலெக்ஸே சொல்கிறார், அலெக்சாண்டரே, நான் இந்த பூமிக்கு வந்ததற்கு, இந்த உலகத்திற்கு வந்ததற்கு என் பெற்றோர்கள் காரணம். ஆனால் இன்றைக்கு உலக புகழ்பெற்று நான் சிறந்த வீரனாகவும் இருப்பதற்கு காரணம் என்னை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களே என்று அலெக்சாண்டர் சொல்கிறான். அந்த ஆசிரியர் பெருமக்களை போற்ற வேண்டும், ஆசிரியர் பெருமக்கள் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசிரியர்களை இங்கே நிறுத்தியிருக்கிறேன். 3 பேருமே பேராசிரியர், ஆசிரியர் பெருமக்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, நமது ஆட்சி மலர்கிற போது அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்தி தனியார் பள்ளி கல்லூரிகளின் அதை காற்றாட வைக்கல, ஈயாட வைக்கல, நீ பார்த்து கொண்டே ஒரு வாய்ப்பை கொடுத்து சோதிச்சு பாரு. அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி பிள்ளைகளை படையெடுக்க வைப்பேன். ஏன்னா தரத்தை உயர்த்திடுவேன். எப்படி உயர்த்துவேன்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்து வந்தால்தான் தமிழ்நாடு அரசின் வேலையில் முன்னுரிமை. தாய்மொழி எப்படி மீட்பாய்? தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன? தலைகீழ் மாற்றம். தலைகீழ் மாற்றம். என்னுடைய குளிரூட்டப்பட்ட ஏசி அறையில் இருந்தது. வெளியிலே தெருவில் உயிர் தேவையாக இருக்கிற உணவு, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரைக்காய், பூசணிக்காய், கீரை, தெருவில் ஒரு கோணி சாக்கை விரித்து ஒரு தாய் போட்டு விற்று கொண்டிருக்கிறார். இது என்ன செய்யணும்? அது இங்கேயும் இது அங்கேயுமா மாறணும். இதுக்கு பேர் என்ன? தலைகீழ் மாற்றம். நீ உனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தப்பாரு. நீ ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக நான் இருப்பேன். நான் சாதி மத உணர்ச்சியிலிருந்து வெளியே வந்து தமிழ் மகனாக இருப்பேன். சாதி மத உணர்ச்சி இருக்கிறவரை நீ தமிழன் ஆக மாட்டேன். சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு நீ கண்ணாடிக்கு முன்னாடி நான் யார் உனக்கு தெரியும். நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மகன், நீ தமிழன் என்று தெரியும். அப்ப அந்த அடிப்படையில் என்னரும் தம்பி தங்கைகள், என்னுயிர் சொந்தங்கள் இந்த தேர்தலை அணுகணும். ஒரு நாட்டில் காவலர்கள் அதிகமாக தேவைப்படுகிறார் என்றால் அந்த நாடு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு. ஒரு நாட்டில் மருத்துவர்கள் பெருகிக் கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கான மதிப்பு தேவை கூடுவதென்றால் அந்த நாடு அதிக நோயாளிகளை பெற்றிருக்கிறது என்ற அர்த்தம். எங்கு பார்த்தாலும் கிளினிக்கு, எங்கு பார்த்தாலும் மருந்தகம், மெடிக்கல் ஸ்டோர். எதனால்? நோயாளிகளை உற்பத்தி செய்கிற நாடாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? நோயாளிகளை உருவாகாத ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கான கட்டமைப்பு. அப்ப தூய குடிநீர் விநியோகம், நஞ்சில்லா உணவு, நல்ல காற்றை சுவாசிக்க வாய்ப்பு, அப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சூழியல் பாதுகாப்பு, இவையெல்லாம் இருந்தால்தான் நாட்டின் குடிகளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதற்காக என் அன்பு தம்பி தங்கைகள், அருமை சொந்தங்கள், ஆய்ந்து தெளிந்து சிந்தித்து
முன்ன என்ன நடந்திருக்கு, இனி என்ன நடக்கணும் என்று யோசித்து இதுவரை நின்ற வேட்பாளர்கள் யாது புதியவர், எத்தனை பேர் இவர் வென்றிருக்கார்கள், என்ன நடந்திருக்கிறது? திமுக பலமுறை, அதிமுக பலமுறை, பாரதிய ஜனதா பலமுறை, காங்கிரஸ் பலமுறை. எதற்காக இவர்களுக்கு மறுபடி ஓட்டு? குறிப்பாக காங்கிரஸ், பாரதிய ஜனதா எதற்காக இந்த நாட்டை அவர்கள் தான் ஆளணுமா? மாநில உரிமை பேசுகிறாய். ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கிற வரை கூட்டாட்சியும் தன்னாட்சியும் எப்படி மலரும்? எப்படி மலரும்? எல்லா மாநில உரிமையும் பறிகொடுத்தவர்கள் இந்த திராவிட கட்சிகள், பறித்து கொண்டு போனவர்கள் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த இந்திய கட்சிகள். இவை நாளையும் தாய் நிலத்தில் வைத்து வீழ்த்தாமல் எப்படி வெல்வாய்? உனக்கு இருக்கிற கடைசி கையிருப்பு தமிழ் தேசிய அரசியல் விடுதலை தான், தமிழ் தேசிய அரசமைப்பதுதான். தமிழ் தேசிய குடி அரசமைக்கணும். கருணாநிதியா? விடுங்க விடுங்க, அவரா பேசுறாரு, அவரா பேசுறாரு. ஆமா, டாஸ்மார்க்கில் தான் அவங்க பாஸ் மார்க் வாங்கி ஓடிட்டு இருக்காங்க. நீ இப்படி சிந்திச்சு பாரு, என்னென்ன மாற்றம்ங்கிற. ஒரு கல்வி அமைச்சர் எழுந்து சட்டசபையில் 80 விழுக்காடு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக என் தமிழ்நாடு இருக்கிறது, அதை 100 விழுக்காடு முழுமையான கல்வியறிவு பெற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு திட்டங்கள் வகுத்திருக்கிறோம். தொடக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தரம் உயர்த்தி மாணவர்களுக்கு தரமான, சரியான, சமமான கல்வியை கொடுக்க அரசு முன் வருகிறது. அதற்காக 15,000-20,000 கோடியை ஒதுக்குகிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது என்று பார். நிதியமைச்சர் எழுந்து 40,000 கோடிக்குத்தான் டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கிறது ஆண்டு ஒன்றுக்கு, இதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? படிப்பவனை விட குடிப்பவன் எண்ணிக்கை கூட்டுவதற்கு திட்டம் தீட்டுகிற நாடை நீ என்றைக்கு கொளுத்த போகிறாய் என்று யோசி. என்னைக்கு திருந்த போற? 15, 14, 13, 14 ஆண்டு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 ஆண்டு கல்வி பண்ணியிருக்கேன். பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய மேடைகள் எல்லா அரசியல் கட்சிகளோடும் என்னோடு சேர்ந்து சுத்தின ஒருத்தர் இந்த முன்னாடி உட்காந்துருக்கான். அன்பு தென்னரசுன்னு ஒருத்தர் எனக்கு முன்னாடி சுத்தினாள். நாங்கள்லாம் இவங்களை நம்பி போனோம் பாருங்க, இவங்கெல்லாம் தமிழ் தேசியத்துக்கான ஆளுன்னு. காங்கிரஸ், திமுக ஓடு கட்டிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் கொடுமை. நல்ல வாய்ப்பா எங்கள் அண்ணன் என்னையை கூட்டிகிட்டு போயிட்டு இதை போ. ஐய, மீட்டு மை பாய் மீட்டு. எனவே அறிவார்ந்த என் தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என் உயிர்க்கினி, என் சொந்தங்கள், இங்கே சிதம்பரத்திலே என்னுடைய தங்கை ஜான்சிராணி அவர்களை நிறுத்தியிருக்கிறேன். கடலூரிலே நம் மதிப்புமிக்க பெருந்தகை தலைமை ஆசிரியர், ஆசிரியர் சங்கத்தின் தலைவர், அறிவார்ந்த பெருமகன் தாத்தா கலிய பெருமாள், புரட்சியாளர் அண்ணன் தமிழரசன் அவர்களை பின்தொடர்ந்தவர். இன்றைக்கு அவர்களுடைய பேரன், அவருடைய தம்பி பிரபாகரனுடைய பிள்ளைகள் நம்மோடு சேர்ந்து நம்மை பின்தொடர்ந்து வருகிறார். எது ஒன்றையும் அவருக்கு நாம் கற்பிக்க வேண்டியதில்லை, எல்லாம் தெரியும். தமிழ் என்றால் என்ன, தமிழர் என்றால் யார், தமிழர் வரலாறு என்றால் என்ன, தமிழர் இனப்பெருமை என்ன, தமிழர் நிலத்தின் வளம் என்ன, எதையும் போதிக்க வேண்டியதில்லை. நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய ஒன்றுதான் நீ செய்ய வேண்டியது. எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனில்லை. என் அன்பு மக்களே, ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்கள் தகுதியை, எங்கள் திறமையை சோதித்து பாருங்கள். பெரம்பலூரிலே என் அன்பு மகள் தேன்மொழி அவர்களை, பேராசிரியர் தேன்மொழி அவர்களை நிறுத்தியிருக்கிறார். எல்லோருமே அவரவர் வேலையை விட்டுவிட்டு இந்த வேலை, எந்த வேலையும் செய்யலாம், நாளை இனத்தின் விடுதலையே முதல் வேலை என்ற நோக்கிலே இந்த களத்திலே என் தங்கைகள், என் தம்பிகள், என் மதிப்புமிக்க பெருமக்கள் களத்திலே நிற்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், இந்த வரலாறு தந்திருக்க வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை இறுக பற்றி எங்களுக்கு வலிமை தாருங்கள். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம் எல்லாவற்றையும் காக்க, ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை இவற்றை ஒழிக்க, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமையற்ற சமூகம் படைக்க புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று வந்திருக்கிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. உண்மையிலேயே எளிய மக்கள் நாங்கள் தான். மணல் அள்ளி வித்தவன், கல்குவாரி நடத்தி பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்தவன், ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தவர்களுக்கு சீட்டு கொடுத்து நாங்கள் வரவில்லை. உழைக்கும் மக்களே, உங்களிடமிருந்து வந்தோம். வயிற்று வழியில் பிறந்த பிள்ளைகள் அல்ல, தாயின் வயிற்று வழியில் வந்த பிள்ளைகள் அல்ல, தாய் தமிழினம் நீண்ட காலமாக சுமந்து வந்த வழியிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள். இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்களே. அன்பு உறவுகளே, அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, வாக்கு என்பது மதிப்புமிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாது துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி உண்மையான ஜிகாத்துகளாக, புனித போராளிகளாக மாறுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பழனி பாபா போன்ற புரட்சியாளனாக மாறுங்கள். நீங்கள் உங்களை புரட்சியாளராக வார்த்து கொள்ளுங்கள். ஒரு பகத்சிங், ஒரு ராஜகுரு, சுகதேவ், ஒரு அண்ணன் திலீபன், அண்ணன் தமிழ்ச்செல்வன், அப்படி ஒவ்வொருவராக நீங்கள் உங்களை உள்வாங்கிக் கொண்டு, உங்களுக்கு அச்சம் வருகிறதா, பிரபாகரன் 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 என்று ஒவ்வொரு முறையும் உச்சரியுங்கள். தானாக உங்கள் நரம்பு முறுக்கேறி வீரம் கொப்பளிக்கும். அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து நிற்க உங்களுக்கு ஊக்கம் வரும். ஏன் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளக்கூடாது? அஞ்சுவதும் அடிமணிவதும் நம் பரம்பரைக்கு கிடையாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீர் கோழைகளின் தோழன், எந்த வீரனும் ஏந்த மாட்டான் என்கிறார் தலைவர். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, உங்களை நம்பித்தான் என் தங்கைகள் இருவரையும் எங்கள் மதிப்புமிக்க பெருமகன் ஆசிரியர் ஐயா மணிவாசகத்தையும் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். வெற்றி என்ற சொல்லை தவிர வேற எதுவும் எனக்கு நீங்கள் பரிசாக தரக்கூடாது. எல்லாம் நம் இனம் இவ்வளவு காலம் தூக்கி சுமந்து வந்த வேதனைக்கு இருக்கிற ஒரே மருந்து சாதனை தான். அதற்கு வெற்றி ஒன்றுதான் விடிவாக இருக்க முடியும் என் அன்பு சொந்தங்களே. இந்த நச்சு ஆட்சிகளை, தீய ஆட்சியை ஒழித்து தூய ஆட்சியை மலரச் செய்ய, கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய ஒரே ஒரு வாய்ப்பு. மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி தமிழ் பேரினத்தின் வெற்றி, தமிழர்களின் தன்மானத்திற்கான வெற்றி, உலகம் திரும்பி பார்க்கிற வரலாற்று பெரும் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.